போர் விமானங்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகத்தோட 4வது பெரிய ஏர்ஃபோர்ஸாக இருக்கிறது நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் வலிமையின் அடிப்படையிலும் உலகத்தோட சிறந்த ஏர்ஃபோர்ஸில் ஒன்றா இருக்கிறது நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற வெப்சைட் ஒவ்வொரு வருஷமும் குளோபல் ஏர் பவர் ரேங்கிங்ஸை வெளியிடுவாங்க. இந்த ரேங்கிங்ஸோட அடிப்படையில் 2024 USA ரஷ்யாவுக்கு அடுத்து உலகத்தோட 3வது வலிமையான ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற நாடு நம்மளுடைய இந்தியா தான். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ். இந்த வீடியோவில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸை பற்றி பார்க்கலாம். MiG-21 இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற பழமையான போர் விமானம். சோவியத் யூனியனால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட செகண்ட் ஜென்ரேஷன் ஃபைட்டரான இந்த MiG-21s தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் பயன்படுத்தப்பட்ட முதல் சூப்பர்சோனிக் ஃபைட்டர். சோவியத் யூனியன்கிட்டேருந்து நம்ம முதல்ல ஒரு சில MiG-21 போர் விமானங்களை தான் வாங்கினோம். இந்த நிலமையில் 1965 இந்தியா பாகிஸ்தான் போரில் MiG-21 விமானங்களை நம்ம டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்ஸுக்காக பயன்படுத்தினோம். இந்த ஆப்ரேஷன்ஸில் இந்த MiG-21 விமானங்களை ஆப்ரேட் பண்ண நம்மளுடைய பைலட்ஸ் இந்த விமானங்களை பற்றி நல்ல ஃபீட்பேக் கொடுத்ததுனால அதிக அளவிலான MiG-21 விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக வாங்க ஆரம்பித்தாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இது வரைக்கும் 1200க்கும் அதிகமான MiG-21s கமிஷன் செய்யப்பட்டிருக்கு. 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரில் MiG-21s இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி 1999 கார்கில் போர்லையும் இந்த MiG-21 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. MiG-21 ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது MiG-21ஓட அப்கிரேடட் வெர்ஷனான MiG-21 பைசன் விமானங்களை. MiG-21 பைசனில் இருக்கிற இம்ப்ரூவ்ட் ஏர் ஃப்ரேம், வெப்பன்ஸ், ஏவியானிக்ஸ் மூலமாக இதால் இப்போ இருக்கிற மாடர்ன் ஏர்கிராஃப்டை கூட டாக் ஃபைட்டில் தோக்கடிக்க முடியும். 2019 நம்மளுடைய குரூப் கேப்டன் அபிநந்தன் MiG-21 பயன்படுத்தி தான் 4th ஜென்ரேஷன் போர் விமானமான F-16 சுட்டு வீழ்த்தினார். என்னதான் எஃபிஷியண்டான போர் விமானமாக இருந்தாலும் இதோடைய டெக்னாலஜி ரொம்பவே பழசாயிட்டு இருக்கிறதுனால 2025 இந்த MiG-21 விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து டீகமிஷன் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பல MiG-21 விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து டீகமிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 2 ஸ்குவாட்ரன் MiG-21 விமானங்கள் தான் இருக்குது. அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போது 40 MiG-21 போர் விமானங்கள் இருக்குது. இந்த விமானங்களையும் 2025 சர்வீஸ்லேருந்து டீகமிஷன் பண்ணிடுவாங்க. செபிகேட் ஜாகுவார் இது இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் பயன்படுத்தப்படுற சூப்பர்சோனிக் அட்டாக் ஏர்கிராஃப்ட். ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்துகிற கேபபிலிட்டி உள்ள விமானங்களை தான் நாம் அட்டாக் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விமானத்தால் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டும் இல்லாமல் க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த ஜாகுவார் விமானங்களுடைய கூடுதல் சிறப்பு என்னென்னா இதுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறமையும் இருக்குது. UK, ஃப்ரான்ஸோட கூட்டு தயாரிப்பான இந்த ஜாகுவார் போர் விமானங்கள் 1979 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸில் இருக்குது. இந்த ஜாகுவார் விமானங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கிற பேர் சம்ஷேர். இந்தியா கிட்டத்தட்ட 160 ஜாகுவார் விமானங்களை ஆப்ரேட் பண்ணாங்க. இந்த 160 விமானங்களில் 40 விமானங்கள் ரெடி டு ஃப்ளை கண்டிஷனில் UKலேருந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. மீதம் இருக்கிற 120 விமானங்கள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடால் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாகுவார் விமானத்தோட IS, IB, IM வேரியன்ஸை பயன்படுத்துகிறாங்க. 1999 கார்கில் போரில் ஜாகுவார் விமானங்கள் LOC ஓட்டின பல பகுதிகளில் பல ரீகானிசன்ஸ் மிஷன்ஸில் ஈடுபட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் கார்கில் போரில் நிறைய பாம்பிங் மிஷன்ஸ்லையும் இந்த ஜாகுவார் விமானங்கள் ஈடுபட்டுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாகுவார் விமானங்களில் பல அப்கிரேடேஷன்ஸை செஞ்சு இந்த விமானங்களை அப் டு டேட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். கிட்டத்தட்ட 120 ஜாகுவார் விமானங்கள் இப்போது சர்வீஸில் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துகிற போர் விமானங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது MiG-29 பற்றி. MiG-29 சோவியத் யூனியனால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர். 1970 பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலத்தில் US F-15, F-16 2 அட்வான்ஸ்டான போர் விமானங்களை உருவாக்கினாங்க. USAவோட F-15, F-16 ஃபைட்டர்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக சோவியத் யூனியன் உருவாக்கின போர் விமானம் தான் இந்த MiG-29. 1980 USA அவங்களுடைய அட்வான்ஸ்டான F-16 ஃபைட்டர் ஜெட்ஸை பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற இந்த US மேட் F-16 விமானங்களை கவுண்டர் பண்ணுறதுக்காக சோவியத் யூனியன்கிட்டேருந்து MiG-29 ஃபைட்டர்ஸை வாங்கினாங்க இந்தியா. 1987 MiG-29 போர் விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸில் இருக்குது. 1999 நடந்த கார்கில் போரில் ஏர் சுப்பீரியாரிட்டியை அச்சீவ் பண்ண இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த MiG-29 போர் விமானங்களை பயன்படுத்தினாங்க. இது போக கார்கில் வாரில் நிறைய பாம்பிங் மிஷன்ஸை செஞ்ச IAFோட மிராஜ் 2000 விமானங்களுக்கும் கார்கில் போரில் நிறைய ரீகானிசன்ஸ் மிஷன்ஸை செஞ்ச IAFோட MiG-25 விமானங்களுக்கும் எஸ்கார்ட் கொடுத்தது இந்த MiG-29 ஃபைட்டர்ஸ் தான். 2020 இந்தியா சைனா பார்டர் கிளாஷுக்கு அப்புறம் LAC பக்கத்தில் MiG-29s டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இந்த MiG-29 விமானங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வச்சிருக்கிற நிக் நேம் பாசிகர். பாசிகர் அப்படின்னா மெஜிஷியன் அர்த்தம். இப்போ சைனா பார்டரில் டிப்ளாய் செய்யப்பட்டதுக்கப்புறம் இந்த MiG-29க்கு IAF கொடுத்துருக்கிற புது நிக் நேம் டிராகன் ஸ்லேயர்ஸ். லடாக் மாதிரியான ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் திறமையாக செயல்பட்டு ஏர் சுப்பீரியாரிட்டியை அச்சீவ் பண்ணக்கூடிய எந்த ஃபைட்டர் ஜெட்டும் சைனாவோட விமானப்படையில் இல்லை. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட MiG-29சால் இந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் திறமையாக செயல்பட்டு ஏர் சுப்பீரியாரிட்டியை அச்சீவ் பண்ண முடியும். LAC ஓடின ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில் சைனாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதுனால தான் MiG-29 டிராகன் ஸ்லேயர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 3 MiG-29 ஸ்குவாட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போது கிட்டத்தட்ட 60 MiG-29 போர் விமானங்கள் சர்வீஸில் இருக்குது. 1980களிலிருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான போர் விமானம் மிராஜ் 2000. மல்டிரோல் ஃபைட்டரான இந்த மிராஜ் 2000 ஃப்ரான்ஸால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டது. 1980களில் உலகத்தோட மிக சிறந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் ஒன்றா இருந்த F-16 விமானங்களை அமெரிக்கா கிட்டேருந்து பாகிஸ்தான் வாங்கினாங்க. 1980ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்த MiG-21, MiG-23 விமானங்களை வச்சு F-16 கவுண்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் பாகிஸ்தானோட F-16 கவுண்டர் பண்ண இந்தியா மிராஜ் 2000 விமானங்களையும் MiG-29 விமானங்களையும் வாங்கினாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மிராஜ் 2000 விமானங்களுக்கு வச்சிருக்கிற நிக் நேம் வஜ்ரா. 1999 கார்கில் வரப்போ பாகிஸ்தான் நிலைகள் மேலே ஏர் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது வான்வழி தாக்குதல் நடத்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷன் சஃபேத் சாகரா லான்ச் பண்ணினாங்க. இந்த ஆப்ரேஷன் சஃபேத் சாகரில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட விமானம் மிராஜ் 2000 தான். கார்கில் வரப்போ மிராஜ் 2000 விமானங்கள் கிட்டத்தட்ட 514 சார்ட்டிஸ் பறந்து பாகிஸ்தானோட பல நிலைகள் மேலே குண்டுகளை வீசியும் ராக்கெட்களை வீசியும் துல்லிய தாக்குதல் நடந்துச்சு. கார்கில் வார்க்கு அப்புறம் 2002 ஆப்ரேஷன் பராக்ரம்லையும் பங்கெடுத்துக்கிட்டு ஒரு மிக முக்கியமான ஏர் ஸ்ட்ரைக் மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சது மிராஜ் 2000 விமானங்கள். 2019 நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்தியா பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸை நடத்த முடிவு பண்ணாங்க. பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸை செய்ய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செலக்ட் பண்ணினது இந்த மிராஜ் 2000 விமானங்களை தான். 26 பிப்ரவரி 2019 அன்னைக்கு பாகிஸ்தானோட பாலக்கோட்டில் செயல்பட்டுக்கிட்டு இருந்த பயங்கரவாத முகாம்கள் மேலே குண்டுகளை வீசி அந்த முகாம்களையும் அந்த முகாம்களில் இருந்த பல பயங்கரவாதிகளையும் அழிச்சிட்டு சேஃபாக திரும்ப வந்தது மிராஜ் 2000. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போது 3 மிராஜ் 2000 ஸ்குவாட்ரன்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ கிட்டத்தட்ட 60 மிராஜ் 2000 போர் விமானங்கள் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பேக் போன்னு சொல்லப்படுற போர் விமானம் தான் சுகோய் Su-30 MKI போர் விமானங்கள். ரஷ்யாவோட ஆல் வெதர் மல்டிரோல் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டரான Su-30 விமானத்தோட இந்தியன் வெர்ஷன் தான் இந்த Su-30 MKI. இந்த சுகோய் Su-30 MKI விமானத்தை வடிவமைச்சது ரஷ்யாவோட சுகோய் நிறுவனம். இந்த விமானத்தோட லைசன்ஸ்ட் மேனுஃபேக்சர் இந்தியாவோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த Su-30 MKI விமானங்கள் 2002 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸில் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இப்போ அதிக அளவில் இருக்கிற போர் விமானம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த சுகோய் Su-30 MKI விமானங்கள் தான். இதனால தான் இந்த சுகோய் Su-30 MKI விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போது Su-30 MKI விமானத்தோடைய 13 ஸ்குவாட்ரன்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட 260 Su-30 MKI விமானங்கள் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட Su-30 MKI விமானங்கள் உலகத்தோட மிகச்சிறந்த ஃபைட்டர் பிளேன்ஸில் ஒன்று. 2019 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நடத்தின பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸை செஞ்ச மிராஜ் 2000 விமானங்களுக்கு எஸ்கார்ட் கொடுத்தது இந்த Su-30 MKI விமானங்கள் தான். பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடந்ததுக்கு அடுத்த நாள் இந்தியாவை பழி வாங்குறதுக்காக பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணினாங்க. இந்தியன் ஆர்மி பேஸ் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக வந்த பாகிஸ்தானுடைய விமானங்களை தாக்குதல் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த விமானங்களை மறுபடியும் பாகிஸ்தானுடைய வான்வெளிக்குள்ளேயே விரட்டி அடித்ததில் மிக முக்கியமான பங்கு இந்த Su-30 MKI விமானங்களுக்கு இருக்குது. இந்த சுகோய் Su-30 MKI விமானங்கள் இன்னும் பல வருஷங்களுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்க போகுது. அதனால் சுகோய் விமானங்களில் நிறைய அட்வான்ஸ்டான காம்போனன்ட்ஸை பொருத்தி இந்த சுகோய் விமானங்களை சூப்பர் சுகோய் விமானங்களாக மாற்றுறதுக்கான வேலையை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்லேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஃபைட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரஃபால். ஃப்ரான்ஸால் வடிவமைச்சு தயாரிக்கப்படுற இந்த ரஃபால் ஒரு மல்டிரோல் ஃபைட்டர். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ மொத்தம் 36 ரஃபால் விமானங்கள் 2 ஸ்குவாட்ரனாக இருக்குது. இந்த ரஃபால் ஒரு 4.5 ஜென்ரேஷனை சேர்ந்த போர் விமானம். இந்த விமானத்தால் ஏர் சுப்பீரியாரிட்டி, இன்ட்ரடிக்ஷன், ஏரியல் ரிகாக்னிசன்ஸ், கிரவுண்ட் சப்போர்ட், இன்டெப்த் ஸ்ட்ரைக் மாதிரி பல ரோல்ஸாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய திறமையும் இந்த ரஃபால் விமானங்களுக்கு இருக்குது. என்னதான் ரஃபால் ஒரு 4.5 ஜென்ரேஷனை சேர்ந்த போர் விமானமாக இருந்தாலும் இதை 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களுக்கு இணையான ஒரு போர் விமானமாக தான் பலரும் பார்க்குறாங்க. நம்மளுடைய அண்டை நாடான சைனா கிட்ட இருக்கிற அட்வான்ஸ்டான போர் விமானம் J-20. இந்த J-20 ஒரு 5th ஜென்ரேஷன் போர் விமானம். ஆனால் இந்த J-20யோட கம்பேர் பண்ணும்போது ரஃபால் ரொம்பவே அட்வான்ஸ்டாகவும் லீத்தலாகவும் இருக்கிறதா பலரும் நம்புகிறாங்க. இவ்வளவு சுப்பீரியரான டெக்னாலஜி உள்ள போர் விமானமான ரஃபால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணைஞ்சதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய பலம் பல மடங்கு அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட 2வது ஃபைட்டர் ஜெட் தான் தேஜஸ். பழசாயிட்டே இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய MiG-21 விமானங்களை இந்த தேஜஸ் விமானத்தை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. தேஜஸ் ஒரு லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட். இந்த லைட் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் கேட்டகரியிலேயே தேஜஸ் தான் லைட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் மல்டிரோல் ஃபைட்டர். தேஜஸால் எல்லா விதமான ஏர் டு கிரவுண்ட் மிஷன்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இந்த காரணத்தினால தேஜஸ் அதோடைய கேட்டகரியில் மிகச்சிறந்த விமானங்களில் ஒன்றா இருக்குது. இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 2 தேஜஸ் ஸ்குவாட்ரன்ஸ் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ மொத்தம் 32 தேஜஸ் MK-1 விமானங்களும் தேஜஸோட 2 ட்வின் சீட் ட்ரெயினர் வேரியண்ட்டும் இருக்குது. இந்த விமானங்கள் போக 73 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குறதுக்காக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் 97 தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குறதுக்கான கிளியரன்ஸும் கிடச்சிருக்கு. தேஜஸ் MK-1ஓட இம்ப்ரூவ்ட் அண்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் தேஜஸ் MK-1A.
இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் தேஜஸ் MK-1A விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய பலம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துகிற ஃபைட்டர் ஜெட்ஸ். இதே மாதிரி இந்தியன் ஆர்மி 1947லேருந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்துகிற எல்லா விதமான ரைஃபிள்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்க எண்ட் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.